Hello, dear students and parents. Na Justice, founder and managing director of Chem Solutions NEET Academy, Trichy. So, நம்ம Chem Solutions NEET Academy-ல NEET mock test வந்து கண்டக்ட் பண்ணி பண்றோம். 2025 நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஜமால் முகமது காலேஜ்ல. ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. அவங்க நீட் எக்ஸாம்ல 700 வரைக்குமே லாஸ்ட் இயர் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் அரௌண்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே டபுள் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம இதுல இந்த குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா அந்த நீட் எக்ஸாம் வந்து என்ன லெவல்ல இருக்குமோ நீட் 2025 அந்த லெவல்ல தான் நம்ம வந்து கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப பக்காவா பண்ணியிருக்கோம். பிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான நீட் லெவல். அப்படி அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் வந்து 3 hours நடக்குது. ஸோ நியூ பேட்டர்ன்ல நடக்குது. இது கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா அப்படியே நீட் எக்ஸாமோட ஃபீல் தான் இங்க இருக்கும். அப்படியே அதே ஓஎம்ஆர், கொஸ்டின் பேப்பர், குவாலிட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென்னு, அந்த ரஃப் ஒர்க் ஷீட்டு, அது ப்ளஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். அதே ஹால் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணுறது. ஸோ அவங்க நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 places வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோல்டு காயின் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது வந்து கண்டிப்பாக அவங்கள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விதமா இருக்கும். 500+ எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்றோம். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே ஃபிசிக்ஸ் ஃபார்முலா புக் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு புக்காக இருக்கும். அந்த ஃபார்முலா புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th 12th ஃபிசிக்ஸ் எல்லா ஃபார்முலாவும் வந்துடும். சும்மா பேருக்கு கொடுக்காம அது வந்து கண்டிப்பா நீட் 2025க்கு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்றதுக்கு பிசிக்ஸ்ல அது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீட் எக்ஸாம்ல 2025ல ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஒன்றும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் வந்து செக் பண்ணுவாங்க. சரியா? செக் பண்ணிட்டு ஓஎம்ஆர் கையில கொடுத்துருப்பாங்க. ஓஎம்ஆரை அதுல என்ன சொல்றாங்களோ அதுல என்ன இருக்கோ, மெயினா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் உங்களோட சைன், அப்புறம் ஃபாதர் நேம், அந்த மதர் நேம்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக எழுதிருங்க, கரெக்டாக ஷேட் பண்ணிடுங்க. சரியா? இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து 155 போல கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சீல் வந்து 2 o'clock தான் ஓப்பன் பண்ணணும். சீல் வந்து 2 o'clock தான் ஓப்பன் பண்ணணும். சரியா? அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது. சரியா? இந்த இப்படி பார்க்கறது இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. வணக்கம், நான் இங்கே ட்ரிஷிலேருந்து பேசுகிறேன். கெம் சொல்யூஷன்லேருந்து நீட் அகாடமி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மார்க் டெஸ்ட் நீட்டுக்காக. நிறைய பிள்ளைங்க இங்கே வந்து எழுதுறாங்க. அவங்களுக்கு இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண விதம். அவங்க வந்து ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நடக்கிற இந்த மார்க் டெஸ்ட் எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் டாக்டர் தான் எழுதுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யூடியூப் மூலமாக ஒரு லிங்க் அனுப்பிச்சு இதில் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால பாப்பாவும் அதை பார்த்துட்டு அவங்களா தான் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டாங்க. எங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் வாட்ஸ்அப் மூலமாக தான் வந்துச்சு. அந்த ஹால் டிக்கெட்டை வச்சு தான் நாங்கள் இங்கே டெஸ்ட் எழுத வந்திருக்கோம். மார்க் டெஸ்ட் எழுதுறதுனால வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கட்டம் மெயின் எக்ஸாம் அவங்க நீட்டை எழுதும் போது அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதன் மூலமாக. வணக்கம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். காலைல தென்னூர் பிரச்சார் சபாவில் பாப்பா 2 பேரும் எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருந்தோம். ஹிந்தி எக்ஸாம் எழுத 1 o'clock வரைக்கும் எக்ஸாமு. நான் 12 o'clock போல் டீ ஷாப்புக்காக வெளியில் வந்தேன். அப்போ பார்த்தா ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தது, இந்த மாதிரி கெம் சொல்யூஷன்ஸ் கண்டக்ட் ஃப்ரீ நீட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 12:20க்கு தான் பார்த்தேன். உடனே நான் அந்த சென்டருக்கு கால் பண்ணேன். நம்பர் எடுத்தாங்க. இமிடியேட்டாக கால் பண்ணேன். அவங்க எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணல சார், இப்போ தான் நான் வந்து ஆடே பார்த்தேன், நான் வரலாமா அப்படின்னு. ஓகே, நான் வந்து ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் உங்களுக்கு அவைல் பண்ணித்தரேன், நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் அப். அங்கேருந்து முடித்து இங்கே கண்டக்ட் பண்ணுற பிளேஸுக்கு நான் ஒரு 25 minutes ட்ராவலு. அவங்கள கொண்டுட்டு வந்து விட்டேன். என்கிட்ட எந்த டீட்டெயிலுமே இல்லை. வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு வெரி ஃப்ரெண்ட்லி.
எந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லை வந்து எழுதுறதுக்கு, பிள்ளைங்களுக்கோ இல்லை எனக்கோ ஐயோ எழுதாமல் போயிடுவோமோ அப்படின்னு கூட இல்லாத அளவுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி, அந்த ஆதார் கார்டு, இந்த டீட்டெயில்ஸை ஃபோனில் வாங்கிக்கிட்டு நீங்கள் மெதுவாக கூட எனக்கு கொடுங்க ஜெராக்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே ஒரு ஃபீல் கம்ஃபர்ட்டாக இருந்தது. இவங்களோட ஆட் வந்து ஓரளவுக்கு எல்லா பக்கமும் வந்து ரீச் ஆகுது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ எக்ஸாமாக எழுதும்போது இன்னும் நம்ம எங்கெங்கே லேகாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இது ரியலி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். தேங்க்யூ ஃபார் கெம் சொல்யூஷன்ஸ். சார் வணக்கம். நாங்கள் மணப்பாறையிலேருந்து வந்திருக்கிறோம். திருச்சி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறை. என் பொண்ணு வந்து யாசிகா +2 படிக்கிறது. குரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்குது. எங்களுக்கு வந்து டியூஷன் சென்டர் டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஜமால் முஹம்மது காலேஜில் ஒரு ட்ரைனிங் கிளாஸ் வந்து நீட்டுக்கு நடக்குதுன்னு சொன்னாங்க, தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் மூலியமாக வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மேலும் இந்த வந்து ஒரு ட்ரைனிங் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்கிறதுக்கு பாப்பாவுக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்கானது தான் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ ஐம் ஹரிணி. எப்படி எக்ஸாம் பண்ணிருக்கீங்க? மாடரேட்டா பண்ணிருக்கேன் மேம். உங்க நேம் என்ன? காம் குரு பிரசாத் மேம். எக்ஸாம்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க? நல்லா இருந்துச்சு மேம். கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எல்லாமே நல்லா தான் எல்லாமே நல்லா பிளான்டா இருந்தது. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் இருந்துச்சு. உங்க நேம் என்னமா? மிருதுலா மேம். எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க? தனித்தனியா உட்கார வச்சு எல்லாருக்கும் கேப் விட்டு ஏதாச்சும் டவுட்னா சொல்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க, இப்படி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய சொன்னனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆன்சர் கீயும் அவங்க கொடுத்த புக்லெட் பின்னாடியே இருந்துச்சு. ஓகே. சொன்னாங்க ஆன்சர் கீக்கு அதே தேவையில்ல, அதுவும் இல்லாம ஃபார்முலா புக்ஸ் கொடுத்திருந்தாங்க. உங்க நேம்? ரஞ்சித். எங்க இருந்து வரீங்க? ஈபிரோட். ஓகே. பயாலஜி தான் நல்லா டஃப். நேம் என்னப்பா? குட் ஈவினிங் மேம். என் பேர் அஸ்வின். பேப்பரோட லெவல் எப்படி இருந்தது உங்களுக்கு? கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்தது. பிசிக்ஸ் ஈஸியா. எனக்கு பர்சனலா வந்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வராது. இந்த கெமிஸ்ட்ரி பார்க்கையில நான் இன்னும் என்னென்ன இடத்துல எல்லாம் வீக்கா இருக்கேன் அப்படின்னு என்னால ஃபீல் பண்ண முடியும். பயாலஜி வந்து ஸ்டாண்டர்டா இருந்தது. கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்தது. பிசிக்ஸ் ஈஸியா. குட் ஈவினிங் பா. உங்க நேம்? மேம் தவனீஷ். என்ன பேப்பர் உங்களுக்கு நீங்க டஃபா ஃபீல் பண்ணீங்க? கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு, பாக்கிலாம் ஈஸியா. கொஞ்சம் நார்மலா தான் மேம், ரொம்ப டஃப்பாவும் இல்லை, ஈஸியாவும் இல்லை, எழுதுற மாதிரி இருக்கு மேம், போட்டு பார்த்து எழுதுற மாதிரி இருக்கு. ஓகே. பயாலஜி லென்த்தியா இருந்துச்சு மேம். கெமிஸ்ட்ரி டஃப்பா இருந்துச்சு. குட் ஈவினிங் गाइस. உங்க நேம் என்ன? சிபிராஜ். எக்ஸாம் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கோம். நல்லா பண்ணிருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி தான் எல்லாம் டஃப்ன்றீங்க. குட் ஈவினிங்மா. உங்க நேம்மா? கண்மணி பிரியா. எங்க இருந்துமா வரீங்க? புதுக்கோட்டையில இருந்து. பயாலஜி கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு, ஆனா ஓகே மேம். ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நல்லா புக் படிச்சிருந்தா எழுதிடலாம். உங்களுக்கு டஃபா ஃபீல் பண்ணீங்க? எல்லாமே கெமிஸ்ட்ரி தான் சொன்னீங்க. பட் கெமிஸ்ட்ரியில இதுல நீங்க படிக்காதெல்லாம் வந்து நீங்க இன்னும் அதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கலாமே. அப்ப நிறைய உங்களுக்கு அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. உங்க நேம்? மேம் என் பேர் ஆனி பிரிசிலா. மேம் எனக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பா இருந்த மாதிரி நிறைய அப்ப அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். உங்க நேம் என்னமா? ரித்திகா. எங்க இருந்து மேம் வரீங்க? நான் வந்து உடையான்பட்டிக்கிட்ட இருந்தேன். இது கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிசிக்ஸ் மாடரேட்டா. என் நேம் கிரண் மேம். நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க மேம். ஒரு ஒரிஜினல் நீட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் மாடரேட்டா இருந்துச்சு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் திருப்பி பார்த்தாலே நம்மளுக்கு அங்க நல்லா அட்டென்ட் பண்ற மாதிரி தான். என் பேர் ஷாமினி மேம். எங்க இருந்து வரீங்க? புதுக்கோட்டை மேம். எந்த பேப்பர் உங்களுக்கு டஃபா ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. மாடரேட்டா இருந்தது. பேப்பர் லென்த்தியா இருந்த மாதிரி. பயாலஜி ஈஸியா இருந்துச்சு. பட் என்சிஆர்டி லைன் பை லைன் தரவாதீங்கன்னா பயாலஜி ஈஸியா, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், லென்த்தியா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மாடரேட்டா இருந்தது. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது எந்த கான்செப்ட், இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ரோச் பண்ண முடியும் தெரிஞ்சா எழுதிடலாம். இன்ஆர்கானிக் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல்ல வந்துட்டு சால்வ் பண்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ், அது எல்லாமே கொஸ்டின் நல்லா இருந்துச்சு. இன்னும் படிச்சிருந்தா இன்னும் நல்லா எழுதிருக்கலாம். நான் படிச்சதுக்கு ஓகேவா இருந்துச்சு, ஓகேவா எழுதிருக்கேன். ஸ்டூடண்ட்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்துச்சு மேம். நல்லா பண்ணிருந்தாங்க. சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. எக்ஸாக்ட்டா நீட் பாட்டன்ல இருந்தனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எப்படி எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு? ஆர்கனைசேஷன் சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் டைம்ல ஆரம்பிச்சு பெர்ஃபெக்ட் சூப்பரா பண்ணிருந்தாங்க. கரெக்ட்டா அதே மாதிரி ஆரம்பிச்சு எல்லாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருந்தது. பெர்ஃபெக்ட்டா இருந்ததா? நல்லாவே பண்ணிருந்தாங்க மேம். வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க மேம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஆன் டைம்க்கு பக்காவா இருந்துச்சு. நல்லா சூப்பரா கோஆர்டினேட் பண்ணிருந்தாங்க. எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸ்ல இருந்துச்சு. எந்த மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லாவே ஆர்கனைஸா இருந்துச்சு. லிட்டரலி உள்ள வரும்போது கூட எங்க அப்பா வந்துட்டு நீட் எக்ஸாம் நடத்துற மாதிரி அப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் அவங்க வந்துட்டு அப்படி நடத்துவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள வந்து அந்த உட்கார்றதுல
வந்து அந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு மேம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ட்ரீம் மெடிக்கல் காலேஜ்? ஜிப்மர். ஜிப்மர். உங்களுடைய ட்ரீம் மெடிக்கல் காலேஜ் எது? எம்என்சி. எம்என்சி. ட்ரீம் ஜிப்மர் எம்எம்சி. எனக்கு வந்துட்டு எம்எம்சி போகணும், இல்லைன்னா வந்துட்டு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல இருக்க ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா போதும். சிஎம்சி போகணும்னு ஆசை. ஆக்சுவலி என்னோட ட்ரீம் வந்து எம்எம்சி ட்ரை பண்ணிருக்கு, கிடைச்சு சிஎம்சி மேம் வெள்ளூர். எம்எம்சி இல்லாட்டி ஜிப்மர் தான் மேம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராட்ஸ். உங்களுக்கு? நீங்க? தஞ்சாவூர் மெடிக்கல். நீங்க? ஓகே. குட் ஈவினிங் மேம். உங்க நேம் மேம்? இருந்துச்சுன்னா எங்க இருந்து மேம் வரீங்க? உறையூர்ல இருந்து வரீங்க. இந்த எப்படி மேம் எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க? ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. இருந்தது நர்வஸா இருந்துதான் Nervous ஆ பண்ணும்போது, பட் போக போக இது ஒரு அவங்களுக்கு ஒரு ரிகர்சல் மாதிரி. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. கொஞ்சம் ஓகேவா, நல்ல பெஸ்ட் தான்.